Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு டெசர்ட் ரெசிபி பார்க்கலாம். கிளாசிக் ப்ரௌனி. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து பட்டர் 113 grams அப்புறம் டார்க் சாக்லேட் 150 grams. இது ரெண்டும் வந்து எடுத்து வச்சிட்டு டபுள் பாயில் பண்ண போறோம். டபுள் பாயில் மெத்தட் எப்படின்னா கீழே ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுட்டு அது வந்து கொதிக்கும்போது அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் பட்டர் அண்ட் சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம். நல்லா தின்னாக ஆகிற அளவுக்கு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அது ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஒரு தனியாக ஒரு பவுலில் 3 எக் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் ரெண்டுமே வந்து 100 grams எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். அந்த டார்க் சாக்லேட் அண்ட் பட்டரை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடுங்க. நல்லா கூல் டவுன் ஆகிடணும் அது. அப்புறம் இந்த மிக்சர் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு திக் மிக்சர் வரும். இது ஒரு 5 to 10 minutes நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் 1 teaspoon ஆட் பண்ணுறோம். எக் ஆட் பண்ணுறதுனால வெண்ணிலா எசன்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். மைதா 95 grams ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கோகோ பவுடர் 10 grams. கரெக்டான நீங்கள் மெஷர்மெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா வந்து பர்ஃபெக்டான ஒரு ப்ரௌனி வரும். மெஷர்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போது மெல்ட் பண்ணி வச்சுருந்த பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட்டை வந்து இதில் இந்த மிக்சர் கூட அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த லம்ஸ் இல்லாமல். இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டருக்காக வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு 500 grams 1/2 kg கிட்ட டார்க் சாக்லேட் 1/2 kg கிட்ட டார்க் ப்ரௌனி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. இப்போ பார்ச்மெண்ட் பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ பேட்டரை ஆட் பண்ணிக்க போகிறோம். 1/2 kg பண்ணுறதுனால இப்போது 7 inch பேன் அண்ட் ஒரு ப்ரௌனி ட்ரே ரெண்டுத்துலேயுமே ஆட் பண்ணி பேக் பண்ணுறோம் இன்றைக்கி. 30 minutes 180 degreesல வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 20 minutes ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் பேக் ஆகிடுச்சான்னு. கொஞ்சம் க்ளீனாக வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி பேக் ஆகலை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பேக் ஆகிருக்கும். இப்போ வந்து நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணுங்கள். டீமோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நைஃப் வச்சு நீங்கள் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போது 7 inch ட்ரேயில் நாங்கள் ஊற்றிருக்கோன்னா அது வந்து ஒரு 9 pieces கிட்ட வரும் கட் பண்ணிங்கன்னா. டோட்டலாக வந்து ஒரு 1/2 kg ப்ரௌனி வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த மெஷர்மெண்ட்க்கு. இதே நீங்கள் டபுள் பண்ணிங்கன்னா 1 kg ப்ரௌனி ரெடி பண்ணலாம். ப்ரௌனி பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கு பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. மேலே உங்களுக்கு அந்த கிரிங்கிள் டாப் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ ஆர்டருக்கு ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் பண்ணிடலாம்.
இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.